தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இலுப்பையூரணி அடுத்த பூசார்பட்டி கிராமத்தில் சேதமடைந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என்று கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். மழை காரணமாக சாலை சேரும் சகதியுமாக காணப்படுவதாகவும் சேதமடைந்துள்ள சாலையை அகற்றி புதிய சாலை அமைத்து தர வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனை வலியுறுத்தி கோவில்பட்டி கடலையூர் சாலையில் மறியல் செய்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததால் அவர்கள் கலைந்து சென்றனர். மக்களுக்கு தேவையான சாலை வசதி, குடிநீர் வசதி குண்டும் குழிமா இருக்கின்ற சேரும் சகதியுமாக இருக்கின்ற சாலையை உடனடியாக சீரமைத்து கொடுத்தீடு. ஆரம்ப நிலையிலேயே நீரிழிவை கண்டறிவது தொடர்பான திட்டத்தை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்துள்ளார். உலக நீரிழிவு தினத்தையொட்டி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் சிறார்களுக்கு ஏற்படும் டைப் 1 நீரிழிவு பாதிப்பிற்கான 3 புதிய சிகிச்சை மையங்களின் சேவையை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் மருத்துவ பெட்டகம் பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை விரைவில் 2.5 கோடியை எட்ட உள்ளதாக தெரிவித்தார். 1,13,28,944 பேர் நீரிழிவு நோயினாலும் உயர் ரத்த அழுத்த நோயினாலும் பாதிக்கப்பட்டு தமிழகத்தில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகிறார்கள். இந்த திட்டத்தின்படி இன்னும் ஒரு 2-3 நாட்களில் 2.5 கோடியாவது பயனாளிக்கும் மருந்து பெட்டகம் தருகிற நிகழ்வு என்பது நடைபெறவிருக்கிறது. தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணிதான் வெற்றி பெறும் என்று ஏற்கனவே கணிக்கப்பட்டிருந்தது என்றும் அது நடந்துள்ளதாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தனியாக தீவிரமாக ஆய்வு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். திருச்சி என்எஸ்பி சாலையில் அமைக்கப்பட்டிருந்த தரைக்கடைகள் நீதிமன்ற உத்தரவுப்படி அகற்றப்பட்டுள்ளன. தெப்பக்குளத்தை சுற்றியிருந்த தரைக்கடைகளால் போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்பட்டு வந்ததாக புகார் எழுந்தது. அந்த கடைகளை அகற்ற வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தரைக்கடைகளை அகற்ற உத்தரவிட்டது. அதன்படி தரைக்கடை உரிமையாளர்கள் தங்கள் கடைகளை தாங்களாகவே முன்வந்து அகற்றி தெப்பக்குளத்திற்கு எதிரே ஒதுக்கப்பட்டிருந்த இடத்திற்கு கொண்டு சென்றனர். கோவையில் வெடிகுண்டு தொடர்பான வழக்குகளில் உதவியாக இருந்த 13 வயது மோப்பனாய் சிந்து உடல்நலக்குறைவால் உயிரிழந்துவிட்டது. கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலக வளாகத்தின் பின்புறம் கோவை மாநகர மோப்பனாய் பிரிவு உள்ளது. இங்கு 20க்கும் மேற்பட்ட மோப்பனாய்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அங்கிருந்த சிந்து மோப்பனாய் திடீரென்று உடல்நிலை பாதிப்பால் இறந்தது. வயது மூப்பு காரணமாக சிந்து இறந்ததாக போலீசார் கூறினர். சிந்து கடந்த 2013ஆம் ஆண்டு மோப்பனாய் பிரிவில் சேர்க்கப்பட்ட நிலையில் 2021ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றது. இறந்த சிந்து போலீஸ் மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலையன் கோயில் தெப்பக்குளம் சாலையில் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுசீந்திரம் பகுதியில் பெய்த கனமழையால் தெப்பக்குளத்தில் மண் சரிவு ஏற்பட்டு வடக்கு பகுதியில் உள்ள மதில் சுவர் இடிந்து விழுந்தது. ஏற்கனவே தெப்பக்குளத்தை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டனர். தற்போது தெப்பக்குளம் சாலையில் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெப்பக்குளம் பகுதியில் மண்ணை ஆய்வு செய்ய சென்னையிலிருந்து அறநிலையத்துறை பொறியாளர்கள் சுசீந்திரம் வர உள்ளனர். மயிலாடுதுறை திரு இந்தளூர் பரிமள ரெங்கநாதர் கோவிலில் காவிரி துலா உற்சவத்தை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறையில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் 30 நாட்களும் நடைபெறும் காவிரி துலா உற்சவம் கடந்த 8ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் 7ஆம் நாள் திருநாள் நிகழ்ச்சியாக உற்சவ மூர்த்திகளான சுகந்தவனநாதர் பெருமாளுக்கும் சுகந்தவன நாயகி தாயாருக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் அருகே சுடுகாட்டிற்கு பாதை கோரி சடலத்துடன் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். நத்தம்பட்டு பகுதியில் சுடுகாட்டிற்கு செல்ல தனியாருக்கு சொந்தமான பாதையை பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்துள்ளனர். அந்த இடம் தற்போது விற்கப்பட்டு விட்டதால் சுடுகாட்டுக்கு பாதை இல்லாமல் பொதுமக்கள் தவிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இறுதி ஊர்வலத்தில் கொண்டு சென்ற சடலத்துடன் கடலூர் நெல்லிக்குப்பம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த நெல்லிக்குப்பம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி தற்காலிகமாக வழியை ஏற்படுத்தி கொடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பிசானத்தூரில் அமையவுள்ள தனியார் மருத்துவ கழிவு ஆலைக்கு எதிராக நூதன போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டனர். கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள பிசானத்தூரில் அமையவுள்ள தனியார் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் 21வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வயல்வெளியை காக்கும் கள்ளிச்செடியிடம் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க கோரி மனு கொடுத்து முழக்கங்களை எழுப்பி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர்.